எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 12th எக்கனாமிக்ஸ் யூனிட் 2 அதற்குரிய 3 மதிப்பெண் வினாக்கள். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கீழே 12th அக்கௌண்டன்சிக்கு 2 மார்க் 3 மார்க் வீடியோ போடுங்கன்னு. ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவேற்றம் செஞ்சுருக்கிறோம். நீங்கள் 12th அக்கௌண்டன்சி 2 மார்க் கொஸ்டின் யூனிட் 1 அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த வீடியோ வரும். அதே மாதிரி 3 மார்க் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் யூனிட் 1 அந்த மாதிரி போட்டிங்கன்னா அதுக்கு உண்டானது வரும். இப்போ நாம் பார்க்க போகிறது 12th எக்கனாமிக்ஸ் யூனிட் 2 3 மார்க் கொஸ்டின். முதல் கேள்வி, தலைவீத வருமானம் பற்றி சிறுகுறிப்பு வரைக. தலா வருமானம் என்பது ஓர் ஆண்டில் ஒரு நாட்டில் வசிக்கும் ஒரு நபரின் சராசரி ஆண்டு வருமானம் ஆகும். தேசிய வருமானத்தை மக்கள் தொகையால் வகுக்க கிடைப்பது தலா வருமானம். தலா வருமானம் என தேசிய வருமானத்தை மக்கள் தொகையால் வகுக்க கிடைப்பது தலா வருமானம். அடுத்து இரண்டாவது கேள்வி, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. தனிநபர் வருமானத்திற்கும் செலவிடக்கூடிய வருமானத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? முதல்ல இந்த பக்கம் தனிநபர் வருமானம், இந்த பக்கம் செலவிடக்கூடிய வருமானம். தனிநபர் வருமானம் என்பது ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் வசிக்கும் ஒவ்வொரு தனிநபருக்கும் பல வழிகளில் இருந்து கிடைக்க பெறும் மொத்த வருமானம் ஆகும். அதே செலவிடக்கூடிய வருமானம் என்பது தனிநபர் செலவிடக்கூடிய வருமானத்தை குறிக்கிறது. தனிநபர் வருமானம் வட்டியாகவோ வாரமாகவோ கூலியாகவோ இருக்கலாம். அவை அனைத்தையும் ஒவ்வொரு தனிநபருக்கும் கூட்டினால் அது தனிநபர் வருமானம். அதே மாதிரி செலவிடக்கூடிய வருமானம் தான் தனிநபர்கள் நுகர்வுக்காக செலவிடக்கூடிய பண அளவு. தனிநபர் வருமானத்துக்கான ஃபார்முலா தேசிய வருமானம், அதற்கூட மாற்று செலுத்தல்களை கூட்டினா தனிநபர் வருமானம் கிடைக்கும். செலவிடக்கூடிய வருமானம்னா தனிநபர் வருமானத்திலிருந்து நேர்முக வரிகளை கழிச்சா செலவிடக்கூடிய வருமானம் கிடைக்கும். இதான் தனிநபர் வருமானத்திற்கும் செலவிடக்கூடிய வருமானத்திற்கும் உள்ள வித்தியாசம். அடுத்து மூன்றாவது கேள்வி, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. காரணி செலவில் NNPயில் விவரி. NNPனா என்ன? உற்பத்தியின் சந்தை மதிப்பு. காரணி செலவில் NNP என்பது உற்பத்தி காரணிகளுக்கு வழங்கப்பட்ட மொத்த வருமான செலுத்துதல் ஆகும். காரணி செலவில் நிகர தேசிய வருவாயை பெறுவதற்கு சந்தை விலையில் NNPயின் பண மதிப்பிலிருந்து மறைமுக வரியை கழிக்க வேண்டும். மேலும் மானியங்களை கூட்ட வேண்டும். அப்போ காரணி செலவில் NNPடா சந்தை விலையில் NNP கழித்தல் மறைமுக வரி கூட்டல் மானியம். இதான் காரணி செலவில் NNP. அடுத்து செலவு முறை பற்றி ஒரு சிறு குறிப்பு வரைக. செலவு முறையில் ஓர் ஆண்டில் சமுதாயத்தில் உள்ளவர்களால் மேற்கொள்ளப்படும் மொத்த செலவுகள் அனைத்தையும் கூட்டி தேசிய வருவாய் கணக்கிடப்படுகிறது. செலவு முறையில் ஓர் ஆண்டில் சமுதாயத்தில் உள்ளவர்களால் மேற்கொள்ளப்படும் மொத்த செலவுகள் அனைத்தையும் கூட்டி தேசிய வருவாய் கணக்கிடப்படுகிறது. தனிநபர் சுய நுகர்வு செலவுகள், நிகர உள்நாட்டு முதலீடு, அரசின் கொள்முதல் செலவு, முதலீட்டு பொருள் வாங்கும் செலவு மற்றும் நிகர ஏற்றுமதி போன்ற அனைத்து செலவுகளையும் கூட்டி செலவு முறையில் தேசிய வருவாய் கணக்கிடப்படுகிறது. இப்போ மொத்த செலவும் கீழ்கண்ட முறையில் சமன்பாட்டின் மூலம் கணக்கிடப்படுகிறது. GNP என்ன? C+I+G ப்ளஸ் பிராக்கெட்டில் X - M. C தனியார் நுகர்வு செலவு, ஐனா தனியார் முதலீட்டு செலவு, ஜீனா அரசின் கொள்முதல் செலவு, X - Mனா நிகர ஏற்றுமதி. இதை வச்சு GNP கண்டுபிடிக்கலாம். அடுத்தது தேசிய வருவாய் கணக்கிடுதலில் இருமுறை கணக்கீட்டு பிரச்சனைக்கு என்ன தீர்வு? தேசிய வருவாய் கணக்கிடுதலில் இருமுறை கணக்கீட்டு பிரச்சனைக்கு என்ன தீர்வு? ஒரு துறையின் வெளியீடு மற்றொரு துறைக்கு உள்ளீடாக செல்ல வாய்ப்பு இருப்பதால் ஒரே பொருள் இருமுறை அல்லது பல முறை கணக்கில் வர வாய்ப்பு உள்ளது. இதற்கு இருமுறை கணக்கிடல் என்று பெயர். இருமுறை கணக்கிடல் என்ன?
ஒரு துறையின் வெளியீடு மற்றொரு துறைக்கு உள்ளீடாக செல்ல வாய்ப்பு இருப்பதால் ஒரே பொருள் இருமுறை அல்லது பலமுறை கணக்கில் வர வாய்ப்புள்ளது. அதற்கு இருமுறை கணக்கிடல் என்று பெயர். இதை தவிர்க்க இறுதி பொருட்களின் மதிப்பையோ அல்லது ஒவ்வொரு துறையிலும் ஏற்பட்ட மதிப்பு கூட்டலையோ எடுத்துக்கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு ஜவுளியின் விலைக்குள் துணியின் விலையும், துணியின் விலைக்குள் நூலின் விலையும், நூலின் விலைக்குள் பஞ்சின் விலையும் உள்ளது. எனவே பஞ்சு, நூல், துணி, ஆடைகள் ஆகியவற்றின் மொத்த மதிப்பினை கூட்டுவது பல முறை கணக்கில் சேர்த்தல் என்ற பிழைக்கு வழிவகுக்கும். அடுத்த கேள்வி, தேசிய வருவாய் மற்றும் பொதுநலன் ஆகியவற்றை பற்றி சுருக்கமாக எழுதுக. தேசிய வருவாய்னா என்ன முதல்ல பார்க்கிறோம். ஒரு நாட்டின் வளர்ச்சியும் பொருளாதார அந்தஸ்தும் அந்த நாட்டின் தேசிய வருவாயை பொறுத்தே அமைகிறது. ஜிடிபியில் தலைவீத வருமானம் மற்றும் அதன் ஆண்டு வளர்ச்சி வீதம் அடிப்படையில் நாடுகளின் பொருளாதார முன்னேற்றம் அளவிடப்படுகிறது. அதிக தலைவீத வருமானம் உடைய நாடு நல்ல வாழ்க்கை தரத்துடன் அதிக பொருளாதார நலனையும் பெற்றதாக இருக்கும். நல்லா பார்த்துங்க. ஒரு நாட்டின் வளர்ச்சியும் பொருளாதார அந்தஸ்தும் அந்த நாட்டின் தேசிய வருவாயை பொறுத்தே அமைகிறது. ஜிடிபியில் தலைவீத வருமானம் மற்றும் அதன் ஆண்டு வளர்ச்சி வீதம் அடிப்படையில் நாடுகளின் பொருளாதார முன்னேற்றம் அளவிடப்படுகிறது. அதிக தலைவீத வருமானம் உடைய நாடு நல்ல வாழ்க்கை தரத்துடன் அதிக பொருளாதார நலனையும் பெற்றதாக இருக்கும். அதே பொதுநலன் பாருங்க. பொதுநலன்னா நுகர்வு பொருட்களை காட்டிலும் மூலதன பொருட்கள் அதிகமாக இருந்தால் பொருளாதார நலனில் முன்னேற்றம் குறைவாக இருக்கும். இயற்கை வளங்களான காற்று, நீர் மற்றும் மண் போன்றவற்றை மாசுபடுத்தி அதிகமான ஜிடிபியை பெற்றால் பொருளாதார நலன் குறையும். இராணுவ தளவாடங்கள் உற்பத்தி அதிகரிப்பதனால் தேசிய உற்பத்தி அதிகரித்தாலும் பொருளாதார நலன் குறையும். பெண்கள் மற்றும் உழைப்பாளர்களை அதிக நேரம் வேலை செய்ய வைத்தல் போன்றவற்றின் மூலம் பொருளாதார நலன் குறையும். அடுத்து கடைசி கேள்வி. இந்த பாடத்திற்குரிய கடைசி 3 மதிப்பெண் வினாக்கள். தேசிய வருவாயின் பயன்களை பட்டியலிடுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உறுதியாக கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நாட்டின் பொருளாதார செயல்திறன் அல்லது உற்பத்தி செயல்திறனை தேசிய வருவாய் விளக்குகிறது. பொருளாதார வல்லுநர்கள், திட்டமிடுபவர்கள், அரசு, வியாபாரிகள் மற்றும் IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், உலக வங்கி வேர்ல்டு பேங்க் போன்ற பன்னாட்டு நிறுவனங்கள் தேசிய வருவாய் பற்றிய புள்ளி விவரத்தை பயன்படுத்துகின்றன. நாட்டின் பல்வேறு நோக்கங்களுக்காக இந்த புள்ளி விவரங்களை பகுத்தாய்வு செய்கின்றன. மக்களின் வாழ்க்கை தரம் அதிகரித்துள்ளதா என்பதை கண்டறிய தேசிய வருவாய் உதவுகிறது. மேலும் பிற நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தோடு ஒப்பிட்டு பார்க்கவும் தேசிய வருவாய் பற்றிய புள்ளி விவரம் பயன்படுகிறது. ஒரு நாட்டின் வளர்ச்சியின் அளவை கணக்கிட தேசிய வருவாய் பயன்படுத்தப்படுகின்றது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. தேசிய வருவாயின் பயன்கள் என்னென்ன? ஒரு நாட்டின் பொருளாதார செயல்திறன் அல்லது உற்பத்தி செயல்திறனை தேசிய வருவாய் விளக்குகிறது. பொருளாதார வல்லுநர்கள், திட்டமிடுபவர்கள், அரசு, வியாபாரிகள் மற்றும் IMF உலக வங்கி போன்ற பன்னாட்டு நிறுவனங்கள் தேசிய வருவாய் பற்றிய புள்ளி விவரத்தை பயன்படுத்துகின்றன. நாட்டின் பல்வேறு நோக்கங்களுக்காக இந்த புள்ளி விவரங்களை பகுத்தாய்வு செய்கின்றன. மக்களின் வாழ்க்கை தரம் அதிகரித்துள்ளதா என்பதை கண்டறிய தேசிய வருவாய் உதவுகிறது. மேலும் பிற நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தோடு ஒப்பிட்டு பார்க்கவும் தேசிய வருவாய் பற்றிய புள்ளி விவரம் பயன்படுகிறது. ஒரு நாட்டின் வளர்ச்சியின் அளவை கணக்கிட தேசிய வருவாய் பயன்படுகின்றது. இதுதான் இந்த 12ஆம் வகுப்பு எக்கனாமிக்ஸ், அதாவது பொருளாதாரத்தோட பாடம் 2க்கான 3 மதிப்பெண் வினாக்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம செங்கோ அகாடமி யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். உங்களுக்கு சப்போஸ் அக்கௌண்டன்சி 12th அக்கௌண்டன்சி 2 மார்க் 3 மார்க் செப்பரேட்டாக பார்க்க முடியலனா உங்களுக்கு முழுசாக ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு தொகுத்து வழங்கிற கம்பைல் பண்ணி எல்லா வீடியோ உங்களுக்கு கம்பைல் பண்ணி உங்களுக்கு 2 மார்க் தனியாக 3 மார்க் தனியாக கொடுத்துட்றேன். அதை பார்த்துக்குங்க. நன்றி, வணக்கம்.